வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான ஒரு சிரஞ்சு யூஸ் பண்ணி வந்து பண்ணது. இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிள் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர் பம்ப் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிரஞ்ச் வந்து தேவைப்படும். சிரஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சிரஞ்ச் வந்து வாங்கிக்கோங்க. இது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் நம்மளுக்கு. இதோட பெருசும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ml, கூடனா வந்து 60 ml வரைக்கும் இது வந்து பிடிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து மாட்டு ஊசின்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெருசு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன். இதில் வந்து நம்ம ஏர் பம்ப் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்த லெவல் வந்து குவாலிட்டி வந்து நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. பாருங்கள், இதில் 60 ml வரைக்கும் வர மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, ஓகே, இது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கடையில் வந்து அந்த வால் டியூப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உள்ளதோட சேர்த்து வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுத்தம் கொடுக்கும் போல வந்து ஏர் வந்து போயிடும். அதுக்கடுத்து நம்ம இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து அங்கே தேவைப்படும். அந்த டயத்தில் வந்து நம்ம அடித்த காற்றை வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து காற்று எடுக்கிறதுக்காக இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே இருந்து காற்று வந்து உள்ளே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ₹1 சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சைக்கிள் கடையில் கேட்டிங்கனாலே தந்துடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் அடிக்கிற இது வந்து தேவை. இது வந்து சைக்கிள் வந்து நம்ம நார்மலாக இருக்கும் பார்த்திங்களா, ஓஸுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் ₹30 வாங்கினேன். இது ஒன்று தான். இது பழசு இருந்துச்சுன்னா பழசுலேருந்து கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே இதில் கனெக்ட் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ இதுதான், இது இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக ஏர் பம்ப் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வால் டியூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து டியூப் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்னால் கொஞ்சம் மூலம் வெட்டிக்கோங்க. அந்த இரும்பு லைட்டாக தெரிகிற அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து அந்த இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். கரெக்டாக காற்றடிக்கிறதுக்கு அந்த கொலாக்கு நேராக வந்து வச்சிடாதீங்க. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சால்ட்ரிங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கொஞ்சம் பெரிய ஹோலை வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இது முக்கியமாக வந்து ஃபிட் பண்ணுங்க. அப்போனா தான் வந்து இழுக்க மோல கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து இழுக்க மோல வந்து அந்த ரப்பரும் வந்து உள்ளக்கையே நின்றுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து முக்கியமாக தேவை. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஏர் வந்து அழுத்தி பார்க்கும் போல் கரெக்டாகவே நம்மளுக்கு இருக்குது. சரி, ஓகே. இதுக்கடுத்து நம்ம சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நம்ம இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே எம்சியில் அப்ளை பண்ணால் கூட எம்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் அழுத்திட்டு இழுக்கிறேன். இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இழுக்க வருது. இது எங்கேருந்து காற்று வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வால் டியூப் இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளேருந்து இழுக்கும் போல வந்து வருது. ஆனால் வந்து நீங்கள் உள்ளேருந்து அழுத்தம் கொடுக்கும் போல வந்து அதிலேருந்து லீக் ஆகாது ஏர். நீங்கள் டேரெக்டாக நம்ம அந்த கொலா வழியாக தான் ஏர் வந்து போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து ஏர் பம்ப் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து இந்த டியூப் வந்து இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து இதோட ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வால்வு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிளாஸ்டிக் இதை எதுவுமே எடுக்காதீங்க. அப்படியே வந்து அங்கே வந்து கொஞ்சம் மூளை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் ஐயனை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த இடத்துல இதாயிரும். அதுக்கடுத்து அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அது போக வந்து லைட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அங்கே நல்லா ஹீட் ஏற்றிக்கோங்க. ஹீட் ஏற்றிட்டு ஏதாவது கொஞ்சம் வச்சு நல்லா அழுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அங்கே பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது முடிஞ்சிடும். அது போக வந்து நீங்கள் வந்து அங்கே க்ளூ அப்ளை பண்ணாலும் ஒட்டிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஏர் பம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைக்கிளை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். பாருங்கள், நார்மலாக இங்கேனாக்குள்ளே கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லா வந்து உழைக்கும். இப்போ நான் பழைய சைக்கிள் வந்து மேலேயே ஒரு 6 மாதம் கிடக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சுத்தமாக காற்றே இல்லை. இதுக்கு வந்து நான் அழுத்தி வந்து ஏர் வந்து அடிக்கலாம். எந்த லெவலுக்கு வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ஏர் பம்ப் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சைக்கிளுக்கு வந்து முன்வீலுக்கு வந்து நான் காற்றடிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப நேரம் ஆகுது காற்றடிக்க.
இது வந்து நார்மலாக அடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பம்புனா நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக இங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோதான் சின்னது. இதை வந்து அழகாக பைக்குள்ளே ஏதாவது ஒன்றில் வந்து போட்டுட்டு போயிடலாம். பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்து அடிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். அந்த பம்புக்கு இதை கம்பேர் பண்ணும்போது நேரம் ஆகும். இப்போ இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு லைவாக அடித்து காட்டுறேன். சைக்கிளை வந்து ஒரு 6 மாதமாக நான் வந்து ஊடால வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போனப்போ எடுத்தது. இதை அப்படியே போட்டுட்டேன். சரி, ஓகே, இதை வந்து நான் மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு காற்றடிச்சு காட்டுறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அழுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கும் இங்கேக்குள்ளே நான் பிடிச்சிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ தானே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ இழுத்துட்டேன். இப்போ அடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காற்று ஏறுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து இப்போ கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஏறைய ஆரம்பிக்குது. ஏன்னா டைட்டு ஏறுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். காற்று அடிக்கிறது கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அப்போனா தான் காற்று வந்து ஏறும். இல்லாட்டினா காற்று வந்து ஏறாது. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். காற்று ஏற ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இப்போ வந்து கொஞ்சம் அமுங்க தான் செய்யுது, இருந்தாலும் அடிக்கிறோம். அப்பா அப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம டைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓரளவு நாளாக நம்ம ஓட்டுற அளவுக்கு காற்று வந்துருச்சு. ஆனால் வந்து அடிக்கிறதுக்குள்ளே செம்ம கஷ்டமாக இருக்குது. நான் கூட இது ஈஸியாக வந்து அடிச்சிடலான்னு நான் நினச்சேன். பலூன் இந்த மாதிரி அடிக்கணும்னா ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம். ஆனால் சைக்கிள் இந்த மாதிரி அடிக்கணும்னா கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஹையாக வந்து கொடுக்கணும். அப்போ போல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சிரஞ்சில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து சரியாக ஒர்க் ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒர்க் ஆகுறது உண்மை தான். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி வந்து இது வந்து ஒர்க் ஆகுறது தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் செம்ம ஹீட் ஆகிடுச்சு இந்த இடம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஆயில் வந்து இங்கே வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் தான் வந்து இது நல்லா வந்து ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடினா சீக்கிரமாகவே இந்த சிரிஞ்ச் வந்து இது போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 50 ரூபா செலவில் வந்து நம்ம வந்து பண்ணது. எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். செலவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணிங்க அப்படின்னா வெறும் ஒரு 10 ரூபா 12 ரூபா செலவுலேயே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ இது தான் வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா செலவாயிடுச்சு. மித்தபடி இதுனா வந்து கம்மியான செலவு தான் நம்மளுக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாரும் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்கள் ப்ராஜெக்டை கண்டிப்பாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.